கேட்டால் ஆங்கிலம் என்பது வர்த்தக மொழி, மெர்கண்டைல் லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ்? மெர்கண்டைல் லாங்குவேஜ். தமிழ் என்பது கிளாசிக்கல் லாங்குவேஜ், செம்மொழி. அடுத்தது என்ன? ஸ்வபாஷா, தாய்மொழின்னு சொன்னேன். இதில் தான் எங்கள் தாய்மார்களுக்கு முக்கியமான ரோல் இருக்குது. ஏன்னா நான் ஒன்றும் அதை தந்தை மொழின்னு நான் சொல்லலை. இந்த நாட்டில் எல்லாருமே தாய்மொழி தான், எல்லாமே தாய் தான். தாய் இல்லாமல் எதுவும் இல்லை. தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு பாடினார்ல, அந்த மாதிரி நதிகளை நாம் தாயாகத்தான் பார்க்குறோம் இல்லையா? எது எது நமக்கு கொடுக்கறதோ அதெல்லாம் பசு கொடுக்கறது என்றால் தாயாகத்தான் பார்க்குறோம். சரியா? இந்த ஆங்கிலம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வெறும் மொழியா, இல்லை அது கலாச்சாரமா, இல்லை அது அரசியல்? ஆங்கிலம் என்பது இந்தியாவுக்கு மொழியாக கொடுக்கப்படவில்லை. அது பேக்கேஜ், ஒன்றினால் பேக்கேஜ். அந்த பேக்கேஜில் வெள்ளைக்காரன் கலாச்சாரம் உள்ளவரும், வெள்ளைக்காரனுடைய வழிபாட்டு முறை உள்ளவரும், வெள்ளைக்காரனுடைய வாழ்க்கை முறை உள்ளவரும் அதெல்லாம் செய்தால் தான் நீங்கள் பெரியவர்கள். அவன் என்ன சொன்னால், அதுக்கு ஒரு வார்த்தை வச்சுருந்தான். அந்த வார்த்தைக்கு பேர் ஒயிட்ஸ்மேன் பர்டன். வெள்ளைக்காரன் தான் இந்த உலகத்தை எல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக அவன் வச்சிருந்த வார்த்தைக்கு பேர் ஒயிட்ஸ்மேன் பர்டன். இந்த இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு பொம்பளை இங்கே இந்தியா வந்துட்டு போய் அங்கே போய் என்ன இவ்வளோ டட்டியாக இருக்குது இந்தியான்னு நேற்று ஒரு ட்வீட்டு போட்டு அதுக்கு நம்ம ஸ்ரீநாதன் ஒரு கர்நாடகாவில் ஒரு ஃபேமஸ் அட்வொகேட் அவர் நல்லா பதில் கொடுத்துருக்கார். அப்போ ஆங்கிலம் என்பது இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஆங்கிலம் என்பது வர்த்தக மொழி, மெர்கண்டைல் லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ்? மெர்கண்டைல் லாங்குவேஜ். தமிழ் என்பது கிளாசிக்கல் லாங்குவேஜ், செம்மொழி. புரியுதா? அப்போ அந்த ரெண்டையும் நாம் கம்பேர் பண்ணுறது சரியாக இருக்குமா? இப்போ பாருங்கள், மழையே இல்லாத நேரம் சென்னையில் நான் ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் போயிட்டு அப்படி ஸ்கூட்டரில் வரேன், எங்கள் விஜயபாரதம் ஆஃபீஸுக்கு வரேன். வர்ற வழியில் சின்ன சீக்கிரம் வரணுமே ஆஃபீஸுக்கு, நேரம் ஆகிட்டு அங்கே ரொம்ப லேட் ஆகிட்டு விவேகானந்தா ஸ்கூல் கொரட்டூர்லேருந்து நான் வரேன், ஸ்கூட்டரில் வரேன். சந்தா வரேன், சந்தா எல்லாம் வாட்டர் டேங்கில் தண்ணி அன்னைக்கு தான் அந்தந்த தெருவில் தண்ணி கொடுத்துட்ருக்கேன். திருப்பி மெயின் ரோடு வருவேன், அடுத்த சந்து போவேன், அங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். அப்படி தண்ணியே இல்லாத நேரம். நல்லா பார்த்துக்குங்க. ஆஃபீஸுக்கு வந்தேன். ஆஃபீஸுக்கு வந்து மாடிப்படி ஏறும்போது பக்கத்து வீட்டாம்பா நம்பிஜின்னாங்க. என்ன சஞ்சய் இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டான் மொதல் நாள் அப்படின்னு. சரி சஞ்சய் என்னப்பா சொல்லு, சஞ்சய் ஒரு ரைம் சொல்லு அப்படின்னாங்க. பாரு, ரைம் கேட்டது யார்? அந்த அம்மா. சஞ்சய் ரைம் சொன்னான். என்ன ரைம் சொன்னான் தெரியுமா? ரெயின் ரெயின் கோவே கம் அகெயின் another. சார், இங்கிலாந்தில் ரெயின் கோவே சொன்னால் பரவாயில்ல, இந்தியாவிலேருந்து ரெயின் கோவே சொன்னால் அடுத்து இது ஒரு இதுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தேன் இங்கிலீஷ் ரைம்லாம் எப்படி இருக்குன்னு. புசிக்கட் வேர் ஹேவ் பீன், ஐ ஹேவ் பீன் டு லண்டன். லண்டனுக்கு எதுக்கு போனேன்? டு லுக் அட் தி குயின். என்னடா இந்தியா சுதந்திரமாகி இன்றைக்கி 2000 இத்தனை வருஷம் ஆச்சு, லண்டனுக்கு போய் டு லுக் அட் தி குயின், லுக் அட் தி குயின். நீ ஐஸ்வர்யா ராயை பார்க்க போனேன், இல்லை புதுசாக வந்திருக்கிற வேறு யாராவது அழகிய பார்க்க போனேன்னா எனக்கு புரியுது. அடிமைத்தனமாக இல்லையா? அடிமைத்தனமாக. Humpty Dumpty sat on a wall, Humpty Dumpty had a great fall. என்னாச்சு? ஹம்ப்டி டம்ப்டி கீழே விழுந்து போயிட்டான், ஹம்ப்டி டம்ப்டி ஒக்கிடமுறையிலே சுற்றி போயிட்டான். இதோட எல்லோரும் சிரிப்பாங்க குழந்தைங்கள். இதில் என்னங்க மாறல் இருக்குது? இந்த ஆங்கில மொழியில் ஏதாவது மாறல் இருந்ததா? இங்கே தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னால் அது பாடத்திட்டத்தில் இருக்காது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னா அது பாடத்திட்டத்தில் இருக்காது. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விலகல் அப்படின்னு சொன்னால் பாடத்திட்டத்தில் இருக்காது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் புல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், பாடத்திட்டத்தில் இருக்காது. இதெல்லாம் பாடத்திட்டத்திலேருந்து அப்படி தூக்கி வச்சுட்டு
ஹம்டி டம்டி சட்டானமால் புசிக்கட் புசிக்கட் வர பீன் ரெயின் ரெயின் கோவே லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன், அது முடிஞ்சிடுது. அது அப்புறம் நான் ரிங்கா ரிங்கா ரோசஸ், ரிங்கா ரிங்கா ரோசஸ்ங்கிறது ரொம்ப மோசமான பாடல். அதனுடைய அர்த்தம் என்னென்னு அப்புறம் போய் பாருங்கள். சொல்லிகிட்டே போகலாம். தப்பு பண்ணுறது நாம அவங்களா? சார் நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் சார். எத்தனை பேர் இதில் கேரம் போர்டு விளையாடிருக்கீங்களா? கேரம் போர்டில் 3 காயின் இருக்கா? ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட்டு, ஒரு பிளாக். எதுக்கு என்னென்ன பாயிண்ட்டு? பிளாக் எவ்வளவுப்பா? 1, ஒயிட்டுக்கு, ரெட்டுக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன? ரெட்டு வசதி, சரிதானே? ஒயிட்டு 2வது வசதி, பிளாக்கு கீழே, அப்படி தானே? நாம் பிளாக்கா ஒயிட்டா ரெட்டா? அப்போ நமக்கு சுயமரியாதை இருந்தால் ஒயிட்டுக்கு 5, பிளாக்குக்கு 5, ஒயிட்டுக்கு 2, ரெட்டுக்கு 1 தானே விளையாடிருக்கணும். இல்லை எங்கள் வீட்டில் இல்லை சார், நாங்கள்லாம் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரி அப்படின்னு நல்லா பாடுவோம். எங்கள் வீட்டில் ஒயிட்டுக்கு தான், பிளாக்குக்கு தான் நிறைய பாயிண்ட். அப்படி யாராவது சொல்கிறீங்களா? சொல்லலை. உங்கள் மனசில் பிளாக் என்பது கீழே அப்படின்னு எவ்வளோ ஈஸியாக பதிவு வச்சுருக்கான். நாம் நம்பிகிட்ருக்கோமே. பிளாக் கீழே, ஒயிட்டு மேலே, ரெட்டு ரொம்ப மேலே. நாம் இன்றைக்கி அதை நம்பிகிட்ருக்கோமா இல்லையா? செஸ் விளையாடி இருக்கீங்களா? செஸ் யார் முதல்ல செஸ் முதல்ல யார் காயின் யார் நகட்டுவா? ஒயிட் தானே நகட்டணும். இல்லை இல்லை நான் பிளாக் நகட்டுறேன்னா இன்டர்நேஷ்னல்லாம் அக்செப்ட் பண்ணுமா? சரி, முதல் கேமில் இந்த கிரிக்கெட்டில் விளையாடுற மாதிரி டாஸ் போட்டு ஃபஸ்ட்டு கேமில் நீ நான் நகட்டுறேன், செகண்ட் கேமில் நான் நகட்டுறேன், அப்படி ஏதாவது ஃபஸ்ட் கேம் ஒயிட்டு அப்படி வாய்ப்பு இருக்கா? பிளாக் இஸ் ஃபர்மிட்டன் ஃபார் எவர். எப்போதுமே பிளாக் முதல்ல நகட்ட முடியாது. என்னங்க சார் ரூல் இது? உலக ரூல் என்ன ரூல்? எந்த அளவுக்கு வெள்ளைக்காரன் தான் பெருசுங்கிறத நம்ம மனசில் வச்சுருக்கான். நீங்கள் சரித்திரத்தை பார்த்தீர்கள் என்றால் இங்கிலாந்தினுடைய சரித்திரம் யாருடைய சரித்திரம்? கடற்கொள்ளைக்காரர்களுடைய சரித்திரம். சரியா? உலகத்தை முழுசும் ஆட்சி பண்ணி கொள்ளையடித்த கொள்ளைக்காரர்கள். இப்போது என் கோஹினூர் வைரம் எங்கே இருக்குது? லண்டனில் ஒரு மியூசியத்தில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் என்ன? நான் உன்னை ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்லை, நான் உலகத்தின் நம்பர் 1 கொள்ளைக்காரன்னு அர்த்தம். இங்கிலாந்து உலகத்தின் நம்பர் 1 கொள்ளைக்கார நாடு. யூரோப்பெல்லாம் அப்படி தான். அதனால தான் இன்றைக்கி அடிமைப்பட்டு யூரோப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் கொஞ்ச நாளில். உலகத்திலேயே பெரிய கொலைகார நாடு எது தெரியுமா? அதுக்கு பேர் அமெரிக்கா. இன்றைக்கி ட்ரம்ப் அதை திருப்பி ஆரம்பிச்சிருக்கார். அங்கே இருக்கிற நேட்டிவ் பீப்புளெல்லாம் கொலை செய்து விட்டு உருவான நாடு அமெரிக்கா. உண்டா இல்லையா? சரித்திரம் தானே. அப்போ உலகத்தின் கொலைகாரன், உலகத்தின் கொள்ளைக்காரன், இந்த 2 பேரும் சேர்ந்துட்டு நாங்கள் தான் என்ன G5, G7, G20 நாங்கள் சொல்கிறது தான் உலகம் கேட்கணும், இதுதான் பொருளாதாரம் அப்படி சொன்னாமானா எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி இருக்கு பாருங்க. அப்போது ஒரு கொலைகார நாடு, நீ கொலைகார நாடியா, நீ கொள்ளைக்கார. இன்றைக்கி யார் தெரியுமா தைரியமாக உலகத்தில் சொல்லிகிட்டு இருக்கா? ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கார். அவருக்கு பேர் ஜெய்சங்கர். எங்கேயும் விட்டு வைக்கிறதில்ல. எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் வரலாறு உரிச்சு தொங்க விட்டுறாரு. நீ யாருடா எனக்கு சொல்கிறது? உன் வரலாறு இது, உன் வரலாறு. அலறா இன்னைக்கு. புரிஞ்சுதா? அப்போது என்னுடைய தாய்நாடு, தாய்மொழி, இதில் நான் சொல்லிக் கொடுக்கணும். இப்போது நீங்கள் ரைம் கேட்பீங்க. குழந்தைங்கள் வந்த உடனே ரைம் கேட்குறோம். இதில் எத்தனை தாய்மார்கள், எத்தனை தந்தைமார்கள் சின்ன குழந்தைகள்கிட்ட எப்போ ஸ்லோகம் சொல்லு, பாசுரம் சொல்லு,
பதிகம் சொல்லு அப்படின்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? சொல்லிக் கொடுக்குறீங்களா? எந்த இடத்துல சார் இருக்கோம்? அப்போ நாம் அந்த குழந்தைகிட்ட ரைம்ஸு கேட்க தெரிஞ்ச நமக்கு பாசுரம் சொல்லிக் கொடுக்க தெரியலை, பதிகம் சொல்லிக் கொடுக்க தெரியலை, ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்க தெரியலை. ஏன் தெரியலை? நமக்கு தெரியாது. நமக்கு அப்புறம் ஐயோ என் குழந்தை இப்போ அப்படி இல்லை, இப்போல்லாம் இப்படி தான் போகிறான். அதுவும் நான் சுதேசி, நான் என்னுடைய தாய்மொழியை விரும்புகிறேன், தாய்மொழி, நான் தமிழன். ரைட்டு. கம்பராமாயணத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள்? திருக்குறளில் எத்தனை பாடல்? அது தெரிச்சு. அதுக்கு தேவாரத்தில், திருவாசகத்தில் 4000 எத்தனை பாடல்? 8 கால் பூச்சிக்கு எத்தனை காலில் கட்ட மாதிரி இருக்கா? ஆனால் கூட அதில் 4000 கிடையாது. அப்போது இது கூட எனக்கு தெரியாது. கேட்குறேன், இங்கே இருக்கிறவங்களுக்கு கம்பராமாயணத்தில் 10,700 பாடல் இருக்குது. இங்கே யாராவது ஒரு ஆள் எனக்கு 107 பாடல் தெரியும்? யாராவது இருக்கீங்களா? திருக்குறளில் 1330 இருக்குது, எனக்கு 130 தெரியும். யார் இருக்கா? இல்லை. தேவாரம் திருவாசகத்தில் 18,000 பாடல் இருக்குது, எனக்கு 180 தெரியும். யார் இருக்கா? ஆனால் அவன் நாம் தமிழர்னு அப்படி போயிட்டு இருக்கான். ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியாது, நிறுத்திட்டு கேளுங்க. அப்போது நாம் எதை இழந்து கொண்டிருக்கிறோம்? எவ்வளவு பெரிய ட்ரெஷர் சார், எவ்வளவு பெரிய ட்ரெஷர் இழந்துட்டுருக்கோம். தாய்க்கு முக்கியத்துவம் பொண்ணு கொடுக்குறா, பொண்ணுக்கு முக்கியத்துவம் தாய் கொடுக்குறான்னா மொழிக்கு முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டாமா? இதுதானே நாளைக்கு இந்த வழக்கம் தானே, இந்த மொழி தானே நம்ம அப்படி வைத்து கொண்டே இருக்கிறது. தாயாக தந்தையாக கொஞ்சம் படித்து பாருங்கள், லிட்ரேச்சர் படித்து பாருங்கள். ஆகவே தாய்மொழி ஸ்வபாஷா 4வது. 5வது என்ன சொன்னேன்? ஸ்வராஜ்யம். ஸ்வராஜ்யம்னா என்னுடைய சொந்த நாடு எனக்கு வேணும். சத்ரபதி சிவாஜிக்கு ஸ்வராஜ்யம் கண்ட அருந்திரல் வீரன் அப்படின்னு நான் பேர் வச்சேன். ஏன்னா என்னுடைய இந்த ஸ்வதர்மம், சுதந்திரம், சுவாபிமானம் எல்லாம் காப்பாற்றணும்னா, என்னுடைய ஸ்வபாஷா காப்பாற்றணும்னா எனக்கு என்று ஒரு ராஜ்யம் வேணும். அதுதானே இஸ்ரேல் பண்ணாங்க. அந்த ஸ்வராஜ்யம்தான் நாம் பெற்ற பாரத நாடு. அதை நாம் யோசிக்கிறோமான யோசிக்கல. இது செக்யூலர்னு நாம் சொல்லி கொண்டிருக்கோம். நம்ம தர்மம், நம்ம பண்பாடு, நம்ம கலாச்சாரம், நம்ம வழிபாட்டு முறை, நம்ம மொழி, இதெல்லாம் காப்பாற்றத்துக்காக வாங்கின சுதந்திரத்தை ஏதோ பொருளாதாரத்துக்காக வாங்கின சுதந்திரம் என்று சொல்லி அதை சின்னதாக ஒரு பொருளாதாரங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே நிறுத்தி வச்சு யார் வேண்டான்னா நமக்கு பொருளாதாரம் நல்லா இருந்தால் போதுமேனு கொண்டு வந்து, புரியுதா? இந்த நாடு எதற்காக? நம்மளுடைய தர்மம், நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய வழிபாட்டு முறை, நம்மளுடைய கோயில்கள், நம்மளுடைய தெய்வங்கள், அதுக்காக தான் நாடு. அது இல்லைன்னா பாரதி பாடினான்ல, கண்ணிரண்டும் விற்று சித்திரம் வாங்கினால் கைகொட்டி சிரியாரோ. என் கண்ணை ரெண்டையும் விற்றுட்டு சித்திரம் வாங்கிட்டு நான் என்ன பிரயோஜனம்? என்னுடைய கண்கள் என்னுடைய தர்மம், பண்பாடு, கலாச்சாரம், அதை விட்டுட்டு அடுத்தவனெல்லாம் உள்ளவா உள்ளவா, எனக்கு 3 வேளை சோறு போடுறியா, ரைட்டு, எனக்கு சுயமரியாதைலாம் கிடையாது, உள்ளே வந்துரு, சனாதனத்தை ஒழிச்சிருவோம், நீ உள்ளவா, என்ன சுயமரியாதை? ஆகையினால ஸ்வராஜ்யம்னா அது ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டேன். ஸ்வராஷ்டிரம்னா என்ன? இந்த அத்தனையினுடைய கேரக்டரை சிங்கர்னைஸ் பண்ணால் அதுதான் ஸ்வராஷ்டிரம். ஆகையினால ராஷ்டிரம் இருக்கும்போது ராஜ்யம் இல்லை, ராஜ்யம் இருக்கும்போது ராஷ்டிரம் இல்லை அப்படின்னு ஒரு நிலை வந்துடக்கூடாது. புரியுதா? அதனால் இந்த 6 விஷயத்தை முதலில் நினைவில் கொள்க. திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். இதெல்லாம் சுதர்மம், சுவாபிமான், சுதந்திரா, ஸ்வபாஷா, ஸ்வராஜ்யா, ஸ்வராஷ்டிரம். முடிஞ்சதா? அடுத்த 6க்கு வரேன்.
ஒரு நாடுன்னா திருக்குறள் என்ன சொல்கிறாங்க? நாடு என்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாட வளம்பெறும் நாடு. அதாவது அடுத்தவர்களை நாடி வளம்பெறும் நாடு நாடல்ல, நாடல்ல நாடா வளர்த்தனை, நாட வளம்பெறும் நாடு. அதாவது நாட வளம்பெறும் நாடு நாடல்ல, நாடா வளத்தினை பெற்ற நாடு நாடு. இந்த நாட்டில் எல்லா வளமும் இருக்கா? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படி சொல்லிக்கிட்டே அந்த பக்கம் போய் வெளிநாட்டில் போய் அப்படி வந்துட்டு அப்படி வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வந்த உடனே ஆகா என்னுடைய வெளிநாட்டு டூர் ரொம்ப வெற்றி, அந்த நாடு இவ்வளோ கடன் தரப்போகிறது, இந்த நாடு இவ்வளோ கடன் தரப்போகிறது, ஆகவே என்னுடைய வெளிநாட்டு டூர் ரொம்ப வெற்றி அப்படின்னு சொன்னால் நாடல்ல நாடா வளர்த்தன நாடல். இந்த நாட்டில் இருக்கிற வளம் மாதிரி எந்த நாட்டிலையும் இல்லை. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னாங்க 6 வளம் வேணும். என்ன எத்தனை வேணும்? 6. 6ன்னா ரிவர்னா சொல்லலை, நீர் வளம் வேணும், நில வளம் வேணும், காடு வளம் வேணும், கனிம வளம் வேணும், கால்நடை வளம் வேணும், மனித வளம் வேணும். இந்த 6ம் இருந்தால் ஒரு நாடு எல்லா வளங்களும் பெற்ற நாடு. இந்த நாட்டில் மனித வளத்தை வாங்க சார், மனித வளத்துக்கு என்ன சார் குறை இந்த நாட்டில்? 54% மக்கள் இளைஞர்கள். இதை விட உலகத்தில் இந்த நாட்டில் மனித வளம் இருக்கும். இந்தியாவினுடைய ஜனத்தொகை என்பது உலக ஜனத்தொகையில் 1/6, 6ல் 1 பங்கு. 6ல் 1 பங்கு இருக்கிற உலகத்தில் இந்த நாட்டினுடைய மனித வளம் இன்றைக்கி மற்ற நாடுகளில் மனித வளம் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஏன் தெரியுமா? குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டெமோகிராஃபி. டெமோகிராஃபின்னா என்னென்னா அதுக்கு பேர் பாப்புலேஷன் சயின்ஸ். பாப்புலேஷன் சயின்ஸுக்கு பேர் டெமோகிராஃபின்னு பேர். போன வருஷம் விஜயதசமி ஸ்பீச்சில் சர்சங்க சாலக் மோகன் பாகவத் நாம் நம்மளுடைய பர்த் ரேட்டு 2.1 ஆகிடுத்து, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கார். ஏன்னா உலகத்தில் பிறப்பு சதவிகிதம் 2.1க்கு குறைந்தால் அந்த இனம் அழிவை நோக்கி போகிறதுன்னு அர்த்தம். மினிமம் 2.1 பர்த் ரேட் இருக்கணும்னு இந்த டெமோகிராஃபிக் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கி இந்தியா கிட்டத்தட்ட அதை நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி ஆனால் ஐரோப்பிய நாடுகள் 1.5க்கு வந்தாச்சு. இனிமேல் அங்கே குழந்தை பிறக்குமா பிறக்காதா எல்லாம் வசதி 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 வசதின்னு போய் இந்த குடும்ப கட்டுப்பாடு காலத்தில் நாம் இருவர் முதல்ல 3 பேர்னு வந்தது, அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர்னு வந்தது, அப்புறம் ஒருவர்னு வந்தது, அப்புறம் நாமே குழந்தைகள் நமக்கேன் குழந்தைகள்னு வந்துடுது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ இந்த உலகத்தில் இந்த ஜனத்தொகை என்பது ஒரு வளம். அதை யார் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா உலகத்துக்கெல்லாம் அகதிகளை அனுப்பி 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 உலகம் முழுக்க நாங்கள் அகதிகள், எங்களுக்கு ரைட்ஸ் வேணும், உலகம் முழுக்க நாங்கள் மைனாரிட்டி, எங்களுக்கு ரைட்ஸ் வேணும்னு கேட்குற ஆட்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். நமக்கு புரியறதில்லை. அந்த வளத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் நம்மை எப்போ சுரண்டலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். புரிஞ்சு? அப்போ உலகத்தில் இவ்வளவு மனித வளம் இருக்கிற நாடு சார், அதாவது ஒரு ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் அவர்கள் வெளிநாட்டிலேருந்து ஆள் கொண்டு வராமல் அவர்கள் நாட்டை நடத்த முடியாது, பொருளாதாரத்தை நடத்த முடியாது. அப்போ எங்கேருந்து அங்கே சுதந்திரம் வராது. ஃப்ரான்ஸில் வெடிக்கும், இங்கிலாண்டில் வெடிக்கும், சரியா கோர்ட் வரும், எல்லாமே வரும். அப்புறம் ட்வின் டவர் வெடிக்கும். நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க. ஆனால் யார் வெடிக்கிறானோ அவன் மேலே பயம் இருக்குது. எல்லாம் நம்மகிட்ட என்னவோ பேசிட்டு ரொம்ப நட்பாக இருந்துட்டு அந்த பக்கம் போய் விழுந்தார் பாருங்க ட்ரம்ப். அப்போ மனித வளம்
நம்ம நாட்டுக்கு சிறந்த ஸ்ட்ரென்த்து. இப்போ இவ்வளோ பெரிய நாடு, ஒரு 3,69,000 ஸ்கொயருக்கு 39,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள நாடு. இப்போ சிங்கப்பூர்னால் வெறும் 625 ஸ்கொயர் கிலோமீட்டர், 25 கிலோமீட்டருக்கு 35 கிலோமீட்டர், அவ்வளோதான் மொத்த நாடு. இவ்வளோ பெரிய நாடு நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி எனக்கு மனித வளமே வேண்டாம், வெறும் ஒரு 10 கோடி பேர் இந்தியாவை 3,38,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்த்துப்பான்னு சொன்னால் நாடு என்னாகும்? நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஆகினால மனித வளம் என்பது இன்றைக்கி நமக்கு வேணும் சார். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், போகிற போக்க பார்த்தா இன்னும் கல்யாண இன்விடேஷனில் அழைப்பதில் பேர் போட தாய்மாமன் தேவைன்னு விளம்பரம் கொடுக்க வேண்டியிருக்கும்னார். அதாவது ஒரு கல்யாண இன்விடேஷனில் என்ன போடுவாங்க, எல்லாம் அம்மா அப்பா பேரெல்லாம் போட்டுட்டு அழைப்பதில் என்ன போடுவாங்க, தாய்மாமா பேரை போடுவாங்க. போடலைன்னா அந்த ஆள் சண்டைக்கு வந்துடுவார், அங்கேயும் தூக்கிட்டு வந்துடுவார், வர மாட்டார். இப்போ இருக்கிற நிலமையில் என்னுடைய நண்பர் சொல்கிறாரு, இனிமேலாம் அழைப்பிதழில் எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் வருது, அழைப்பிதழில் பேர் போட தாய்மாமன் தேவைன்னு ஒரு விளம்பரம் கொடுக்கணும். உறவு எங்கே சார் போயிருக்கு? மனித வளம் எங்கே போயிருக்கு? அப்போ இதுக்கு காரணம் யார்? நம்ம அந்த உலகாயுத இடத்துல போனதுனால தான் எனக்கு காரணம். மனித வளம் இன்றைக்கி நிறைய அதை பற்றி கட்டுரைகள் வந்திருக்கு, தயவுசெய்து படித்து பாருங்கள். இன்றைக்கு மனித வளம் இந்தியாவில் இருக்கிறது, ஆனாலும் கூட அதில் கூட 18 to 12, 12 to 6, 6 to 0 வந்தால் ஹிந்துக்கள் அதில் இல்லை. இல்லை, இங்கே இருக்குது டேஞ்சர். மனித வளம் இருக்குது. அப்போ எப்படி மாறப்போகிறோம்? இது ஒரு எச்சரிக்கைக்காக சொன்னேன். ஆனால் இன்றைக்கி இந்தியா உலகத்தை பிடித்து கொண்டிருக்கிறது. கால்நடை வளம், கால்நடை இல்லாமல் விவசாயம் இருக்கணும். இன்றைக்கி இவ்வளோ உலகத்திலேயே பால் உற்பத்தி பண்ணுறது யார் சார் அதிகம்? வேணுமா இல்லையா? பால் வேணுமா வேண்டாமா? அப்போ கால்நடை இல்லைன்னா கால்நடை வளம் இன்றைக்கி பொறி போயாச்சு. அதாவது இப்போ என்ன வேடிக்கையாக இருக்குன்னா, நாங்கள் நம்மாழ்வார் ஐயா இருந்தார்ல, நம்மாழ்வார் ஐயா சென்னைக்கு வந்திருந்தார். அவர் பார்க்கறதுக்கு நாங்கள் ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருக்காருன்னார். நாங்கள் அவர் பார்க்க போனோம். அங்கே பார்க்க போன இடத்துல அந்த ஃப்ளாட்டு வாசலில் ஒரு ஆவின் பூத் இருக்குது. அந்த ஆவின் பூத்தில் போய் இந்த ஃப்ளாட்டு பேர் என்ன, இங்கே நம்மாழ்வார்னு ஒருத்தர் தங்கியிருக்காரான்னு கேட்டோம். அவர் சொன்னார், எனக்கு தெரியாது சார், நீங்கள் உள்ளே போய் கேட்டுக்குங்கன்னார். அந்த ஃப்ளாட்டில் ஒரு அம்மா அந்த ஆவின் பூத்தில் பால் வாங்கிட்டுருக்கு. அந்த அம்மா உடனே சொல்லுது, இந்த ஆடு மாடெல்லாம் ஃப்ளாட்டில் கொண்டு வந்து வச்சு அசிங்கம் பண்ணிகிட்ருக்காரு, அவரை கேட்குறீங்களா? நாங்கள் இவ்வளோ மரியாதையோடு போனோம், எங்களுக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆமாம்மா அவர் தான், இப்படி போங்க அங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போய் பார்த்தோம், மயிலாப்பூரில் மந்தவெளியில் ஒரு இடத்துல. வீட்டுக்குள்ளே நாய் இருக்கும், நாயை கொஞ்சிட்டு இருப்பாங்க, அதை அப்படி வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க. ஒழுங்காக சூச்சு போச்சானு கூட கரெக்டாக பார்ப்பாங்க. போகலைன்னா ஒழுங்காக போயிட்டு வந்துட்டா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாலன்னு சொல்லுவாங்க. ஆனால் டவுனுக்குள்ளே நீங்கள் மாடு வளர்க்க முடியாது, அவ்வளோதான். அதுதான் இன்றைக்கி நிலைமை. வீட்டில் எது இருக்கணுமோ, இன்றைக்கி இப்போ பார்த்தேன், ஏதோ ஒரு 12வது மாடியில் கிரகப்பிரவேசம் நடக்குது, ரோபோ பசுமாட்டை விட்டு. பார்த்தீங்களா இல்லையா அந்த வீடியோ? யாராவது ரோபோ பசுமாடு பழங்கின போகுது. என்ன சார், நல்லா புரிஞ்சுங்க. ஜப்பானில் ரோபோ வந்ததுக்கு காரணமே மனித வளம் காணாமல் போனது தான். ஏதோ ஜப்பான் வந்து சயின்டிஃபிக்கலாக வந்துட்டானுங்கிறதுனாலன்னு சொல்லாதீங்க. ஜப்பானில் ரோபோ வந்ததுக்கு காரணம் ஜப்பானில் மனித வளம் இல்லாமல் போனது. ஆகையினால அவனுக்கு ஆள் தேவைப்பட்டது, ரோபோவை கண்டுபிடிச்சான். இன்றைக்கி இந்த பாலஸ்தீனியன் இஸ்ரேல் பிரச்சனை வந்துட்டுருக்குல்ல, அப்போது ஒரு பாலஸ்தீனியன் ஒருத்தர் சொல்கிறான், எங்களுடைய பெர்த் ரேட் 3.5, இஸ்ரேலினுடைய பெர்த் ரேட் 0.7. அவங்க நாங்கள் சண்டைக்கு போடாமலே இஸ்ரேலை சோழியை முடிச்சு விடுவோம் அப்படின்னு ஒரு பாலஸ்தீனியன் சொல்லியிருக்கான். அப்போது டெமோகிராஃபி எவ்வளோ முக்கியம் பாருங்கள். கால்நடை இல்லாத இவ்வளோ பேருக்கு நீங்கள் எப்படி சார் சோறு போடுவீங்க, எப்படி விவசாயம் நடத்துவீங்க, என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி அதாவது சோசலிச இந்தியா பசுஞ்சாணத்தை இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தது. இது யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு?
இந்திய நாடு பசுமாட்டு சாணத்தை இறக்குமதி பண்ணினதா இல்லையாரு நீங்கள் கொஞ்சம் 90s முன்னால் போய் பாருங்கள். இறக்குமதி பண்ணது. இப்போ திருப்பி சொன்னி இன்றைக்கி பசுமாட்டு சாணத்தை நாம் ஏற்றுமதி பண்ணுறோம். இது வெளியில் தெரியாது. அப்போ கால்நடை வளம் இல்லை என்றால் என்ன ஆகும்னு நீங்கள் யோசிச்சிங்க. சார், இன்றைக்கி கனிம வளத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். அதெல்லாம் எவ்வளவு கொள்ளையடித்து கொண்டே இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள்னால் நான் சொன்னால் இன்றைக்கி அதை அடுத்து 1 மணி நேரம் போயிடும். சரியா? நீர்வளம் நிலவளம். இன்றைக்கி நீர்வளம் என்ன ஆகிருக்குன்னு கேட்டால், இப்போது பாலே நான் சொன்னேன்ல, ஒரு டெல்லி சிட்டியில் இருக்கிற, இல்லை மும்பை சிட்டியில் இருக்கிற, இல்லை சென்னையில் இன்றைக்கி பெங்களூர் சிட்டியில் இருக்கிற பசும்பால் எப்படிடா கிடைக்குதுன்னு கேட்டால் பாக்கெட்டில் கிடைக்குதுன்னு சொல்ல தெரியும். இதை நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் நாங்கள் அரிசியை விலைக்கு வாங்கின போது அந்த அளவுக்கு கண்ணீர் விட்டுருக்கோம். விவசாயம் மாறி வந்த போது இன்றைக்கி என்ன மாறி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. அப்போ எங்கேருந்து வருதுன்னு தெரியாது சார் நமக்கு. இன்றைக்கி என்னென்னலாமோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. எவ்வளோ இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் என்ன வந்துட்டுருக்கு. சரி, அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் அப்போ பார்ப்போம். அப்போது நீர் வளம் இருந்தால்தான், கால்நடை வளம் இருந்தால்தான், நிலவளம் இருந்தால்தான் ஒரு நாடு தன்னுடைய மக்களுக்கு சோறு போட முடியும். இந்த 3 இல்லாத நாடு உலகத்தில், இந்த 6 இல்லாத நாடு எக்கச்சக்கமான நாடுகள் இருக்குது. அடுத்த நாடுகளை அவர்கள் அண்டி பிழைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த நிலைமை இந்தியாவுக்கு இல்லை என்பதை நிரூபித்து காமித்தது 2014 அப்புறம். ஒவ்வொன்றிலையும் வீட் ப்ரொடக்ஷன், ரைஸ் ப்ரொடக்ஷன், மில்க் ப்ரொடக்ஷன், எல்லாத்துலேயும் சாதனை. ஆகையால் தான் அந்த அக்ரிகல்ச்சர் பில்லு கொண்டு வந்தபோது, அது மசோதா ஆகி வந்தபோது, உலகம் முழுக்க இந்தியாவால் உணவு கொடுக்க முடியும். ஏன்னா நாம் உலக ஜனத்தொகையில் 6ல் 1 பங்கு இருக்கும். பாக்கி எத்தனை பேருக்கு சோறு போடணும்? 5 பேருக்கு சோறு போடணும். ஒருத்தர் 6 பேருக்கு சோறு போட முடியாதா? சோறு போட முடியும். சார், உங்கள் ஜனத்தொகை, உலக ஜனத்தொகை 700 கோடி, இந்தியாவினுடைய ஜனத்தொகை 140 கோடி. 140ல் எத்தனை பேர்? ஒரு 5 பேருக்கு சோறு போட்டால் முடிஞ்சு வச்ச உலக ஜனத்தொகை. அப்போது நாம் கொண்டு வந்த அந்த வேளாண்மை மசோதா அது நிறைவேறி இருந்தால் அடுத்த 10-15 இயர்ஸில் உலகத்துக்கே சோறு போடுறதுக்கு இந்தியா வந்துடும். அதை சில நாடுகள் விரும்பவில்லை. அதுதான் காரணம். அவங்க யாரை கிளப்பி விட்டாங்க, எப்படி கிளப்பி விட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம நீர்வளம் இன்றைக்கி நாசமாக்கப்பட்டது, நம்ம நிலவளம் நாசமாக்கப்பட்டது. அதெல்லாம் நம்மாழ்வார் ஐயா நல்லா சொல்லியிருப்பார். இங்கே ஐயா விவசாய சங்கத்தை சேர்ந்தவர் இருக்கார், அவர் என்னோட நல்லா சொல்லுவார். கால்நடை வளம் காணாமல் போச்சு, கனிம வளம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறது. இந்த 6 வளங்கள் கொள்ளை போகாமல் தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. தடுக்க வேண்டியது மட்டுமல்ல, பெருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அதுதான் சுதேசி இயக்கம்.